ஓம் சாய்ராம். நானும் எவ்வளவோ பரிகாரம் பண்ணிட்டேன், ஆனாலும் வீட்டில் இருக்கக்கூடிய கடன் சுமை தீரல, பணம் வரதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஒரே ஒரு பரிகாரத்தை மட்டும் செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து தோஷம் மற்றும் எல்லா தோஷங்களும் நீங்கி உங்கள் வீட்டில் செல்வ கடாட்சம் பெறுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு வீடு எந்த ஒரு தோஷமும் வாஸ்து தோஷம் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இருந்ததுன்னா அந்த வீடு ரொம்ப சுபிட்சமாக இருக்குங்க. சரிங்களா? உங்கள் வீடு சுபிட்சமாக இருக்க உங்கள் வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். அதே போல தினம்தோறும் வீட்டில் விளக்கு ஏற்றி வாசம் நிறைந்த சாம்பிராணி தூபம் ஏற்றி வைத்து உங்களுடைய குலதெய்வத்தையும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் உங்கள் பூஜையில் இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களையும் வணங்கி வரும்போது உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சுபிட்ச கடாட்சம் இருக்குங்க. சரிங்களா? ஒருவேளை உங்கள் வீட்டில் வாஸ்து தோஷம் இருந்தால் அங்கே பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு கஷ்டம் இருந்துகிட்டே இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா கடன் சுமை இருக்கும், இல்லை வீட்டில் ஏதாவது தேவையில்லாத பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும், இல்லை ஏதாச்சும் ஒரு கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்குங்க. சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம், சொந்த வீடு வச்சுருப்பாங்க இல்லை வாடகை வீட்டில் இருந்தாலும் சரி, திடீர்னு நம்ம என்ன சேஞ்சஸ் பண்ண முடியும்? சரிங்களா? அந்த வாஸ்து தோஷத்தை நீக்கிறதுக்காக. அதனால என்ன பண்ணிங்கன்னா இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சாலே போதுங்க, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து தோஷங்கள் குறையும். சரிங்களா? அது எல்லாமே நீங்கி உங்கள் வீட்டில் செல்வ கடாட்சம் பெருகும், கடன் சுமை தீருங்க. இதுக்கு ரொம்ப சிம்பிளான பரிகாரம் தாங்க. இதுக்கு என்ன பண்ணணும்னா 11 மயிலிறகு வாங்கி கொள்ளுங்கள். நீங்கள் கடையில் பணம் கொடுத்து வாங்கினாலும் சரி, இல்லைனா காடுகளில் பார்த்தீங்கன்னா மயிலிறகுலாம் கீழே உழுந்து கிடக்கும். இந்த கிராமத்து சைடில் இருக்கவங்களுக்குலாம் கிடைக்கும். அப்படி எடுத்து வந்தாலும் சரி. ஆனால் மயிலை கஷ்டப்படுத்தி மயிலிறகை மயிலில் பிடுங்கக்கூடாது, அது ரொம்ப பாவம். சரி, அதனால் நீங்கள் கடையிலேருந்து வாங்கினாலும் சரி, இல்லை கீழே கிடைக்கிற காட்டில் கீழே கிடைக்கக்கூடிய அந்த மயிலிறகு எடுத்து வந்தாலும் சரி. சரிங்களா? 11 மயிலிறகு உங்களுக்கு தேவை. இந்த மயிலிறகை வாங்கி அந்த 11 மயிலிறகையும் ஒன்றாக டேப் போட்டு ஒட்டி கொள்ளுங்கள். இல்லை நூல் போட்டு கட்டிக்கலாம், நீங்கள் எப்படி வேணால் கட்டிக்கலாங்க. ரப்பர் பேண்ட் கூட கட்டிங்க, இல்லை நூல் போட்டு கூட கட்டிங்க, அது உங்களுடைய இஷ்டம். சரிங்களா? இந்த மயிலிறகை ஒரு முக்கியமான இடத்துல வைக்கணும். அது எந்த இடம்னா, நீங்கள் எப்படின்னா வீட்டுக்குள்ளே நுழையும் போது உங்களுடைய வீட்டிற்கு நிலைவாசல் கதவை திறந்த உடனேயே உங்களுக்கு நேரெதிராக எந்த இடம் இருக்கோ அந்த இடத்துல இந்த மயிலிறகை கட்டி தொங்க விடணும். அது எப்படி தொங்க விடணும்னா, அந்த மயிலிறகோட குச்சி இருக்குது பார்த்தீங்களா, அந்த குச்சி மேலே பார்த்தபடியும் அந்த மயிலரோட கண் பகுதி கீழே பார்த்தபடியும், அதாவது தலைகீழாக அதை கட்டி தொங்க விடணும். சரிங்களா? இப்படி தொங்க விட்டாலே போதும், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான வாஸ்து தோஷங்களும் நீங்கும். வீட்டுக்குள்ளே எந்த ஒரு கெட்ட சக்தியும் நுழையாது. வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியும் நீங்கிருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் முடிவு உங்களுடைய வீட்டில் பணம் காசு சரமாரியாக புழங்க துவங்கிவிடும். நீங்களும் இத்தனை நாட்களாக பட்ட அந்த பண கஷ்டத்திலிருந்து வெளியே வந்துடலாம். உங்கள் கைக்கு பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும். சரிங்களா? அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் இது. இதை செஞ்சுட்டா மட்டும் போதுமா, அப்படியே பணம் கொட்டியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாதுங்க. இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு நீங்கள் பணத்தை சம்பாதிப்பதற்கான முழு முயற்சிக்காக ஈடுபடுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய முயற்சிக்கு வெற்றி கிடைக்கும். அந்த வெற்றியின் மூலமாக உங்களுக்கு பணம் வரும். அதன் மூலமாக நீங்கள் இருக்கக்கூடிய கடன் எல்லாத்தையும் அடைச்சிடலாங்க. அந்தளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் இது. ரொம்ப சிம்பிளான பரிகாரம் தான் இது. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்குங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம வீடியோவை கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.